கட்சி அமைப்பு பதிவுகளுக்கு பணம் வாங்கும் நிர்வாகிகள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று தளபதி விஜய் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியுள்ள அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் வருகிற 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கும் சட்டசபை பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள தீவிரம் காட்டி வருகிறது. இதற்கான கட்சியின் அமைப்பை பலப்படுத்த ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. கட்சி தொடங்கி ஓராண்டு ஆகும் நிலையில் இதுவரையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படவில்லை. புதிய மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்பட இருக்கிறது. இதற்கிடையே தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி வாரியாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். மாவட்ட பொறுப்பாளர்கள் முன்னிலையில் வட்டம், ஒன்றிய பகுதிகளுக்கு தலைவர்கள், செயலாளர்கள், துணைத் தலைவர்கள், பொறுப்பாளர்கள் என தேர்வு செய்யும் பணிகளும் நடந்து வருகின்றன. இதற்கிடையே நிர்வாகிகளுக்கு விஜய் அவர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். சென்னையை அடுத்த பனையூரில் நடந்த செங்கல்பட்டு, பல்லாவரம் ஆவடி நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் இதை தெரிவித்துள்ளார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் பேசியதாவது: தமிழக வெற்றிக் கழகத்திற்கு புதிய நிர்வாகிகள் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும். இதை தலைவர் விஜய் அவர்கள் முறையாக அறிவிப்பார். கட்சியில் பதிவுகளுக்காக பணம் கொடுப்பதோ வாங்குவதோ தலைமைக்கு தெரிய வந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுத்து கட்சியிலிருந்து நீக்க தலைவர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே நிர்வாகிகள் தேர்வில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். முறைகேடுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய இலக்கு தலைவர் விஜய் அவர்களை 2026ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஆக்குவதே. அதற்காக நீங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும். 234 தொகுதிகளிலும் வீறு கொண்டு பணியாற்றுங்கள். இவ்வாறு அவர் பேசினார்.